கௌரி விரதம். கேதார கௌரி விரதம் அல்லது கேதார கௌரி நோன்பு என்பது சைவ சமயத்தில் மிக முக்கியமான ஒரு விரதமாகும். இது சிவபெருமானை மகிழ்விக்கும் விரதமாக கருதப்படுகிறது. இந்த விரதத்தை கௌரி தேவி கடைபிடித்து சிவனின் உடலின் இடப்பகுதியைப் பெற்று அர்த்தநாரீஸ்வராக இணைந்தாள் என்று நம்பப்படுகிறது. இந்த விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு பெரும் வரங்களை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த விரதத்தின் முறைகள் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படும். தமிழ் மாதமான புரட்டாசி சுக்லபக்ஷ அஷ்டமி 8ஆம் நிலவு நாள் தொடங்கி இறுதி நாள் ஐப்பசி அமாவாசை அல்லது சதுர்தசி தீபாவளி வரை நீடிக்கும். தீபாவளி அன்று இந்த விரதத்தின் இறுதி நாளாக கருதப்படுகிறது. இந்த விரதம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா வீடுகளிலும், தென்னிந்தியாவில் திருவண்ணாமலை, மதுரை மீனாட்சி மற்றும் வட இந்தியாவில் கேதார்நாத், காசி உள்ளிட்ட சிவன் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் ஒரு வேளை உணவு அல்லது முழு உபவாசம் அல்லது சாத்விக உணவுகளான பழங்கள், பால் மட்டுமே உட்கொள்வார்கள். வீட்டை சுத்தம் செய்து புனித இடத்தில் கலசம் அமைத்து கேதாரீஸ்வரரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். கலசத்தின் மேல் கூரை அமைக்க வேண்டும். 21 இழைகளுடன் 21 முடிச்சுகள் கொண்ட விரத நூலை தயாரிக்க வேண்டும். இது விரதத்தின் முக்கிய அடையாளமாகும். 21 நாட்களும் 16 வகையான வழிபாடுகளான ஷோடச உபசார பூஜை செய்ய வேண்டும். இதில் அபிஷேகம், ஆரத்தி மற்றும் நைவேத்தியம் அடங்கும். இறுதி நாளில் வாழை இலையில் கலசத்தை வைத்து பலவகை உணவுகள், இனிப்புகள், பழங்கள் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். கௌரி தேவி இந்த விரதத்தை கடைபிடித்து அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை உருவாக்கியதால் இந்த விரதம் சிவசக்தி ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. கௌரிதேவியின் பக்தி, பொறுமை மற்றும் தெய்வீக தீர்மானம் அவளை சிவனுடன் ஒன்றாக இணைத்தது. அந்தச் சங்கமமே அர்த்தநாரீஸ்வராக விளங்குகிறது. இது ஒரு தெய்வீக உருவம் மட்டுமல்ல, இது ஆண்மையும் பெண்ணியமும் சமநிலையில் இருப்பதற்கான பிரபஞ்சத்தின் பாடம். கேதார கௌரி விரதம் நமக்குச் சொல்லுவது ஒருமைப்பாடு, சமநிலை மற்றும் அன்புதான் உண்மையான சக்தி. இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அர்த்தநாரீஸ்வரின் அருள் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துக்கள்.